கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வேதாகமத்தில் பைபிளில் நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்பட்டது நாம் வாசிக்க முடியும். அதில் முக்கியமான 3 கண்கள் திறக்கப்பட்ட சம்பவங்களையும் அதிலுள்ள ஆழமான கருத்துக்களையும் சத்தியத்தையும் நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். முதலாவது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆதாம் ஏவாள் இவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். சரி, 2வது சம்பவம் என்னத்தை நாம் பார்க்கலான்னா, மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 30வது வசனத்தில் ஒரு குருடனுடைய கண்ணை நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் திறக்கிறத, அந்த குருடனுக்கு பார்வை கொடுக்கறத நாம் பார்க்க முடியும். 3வது சம்பவம் லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31வது வசனத்தில் எம்மாவு ஊருக்கு போகிற சீஷர்களுடைய கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் திறப்பதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். சரி, இந்த 3 சம்பவங்கள்லேயும் என்ன விஷயங்கள் அடங்கி இருக்குது, இதில் வேதம் நமக்கு என்ன சத்தியத்தை சொல்லுது அப்படிங்கிறத நாம் சிம்பிளாக பார்க்கலாம். முதல் சம்பவம், ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட உடனே அவங்க 2 பேருடைய கண்கள் திறக்கப்படுது. அப்போது அது வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேறு, அந்த கனியை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வேறாக இருக்குது. சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தேவன் கொடுத்த மகிமையை இழந்து போனதுக்கப்புறம் கண்கள் திறக்கப்படுது. அதற்கு முன்னமே அவங்க 2 பேரும் தேவனுடைய பாதுகாப்பில், தேவனுடைய மகிமையில் நிறைஞ்சவங்களா அந்த ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. சாத்தானுடைய பேச்சை கேட்டு உலகத்தோடைய முதல் பாவமாக இருக்கிற கீழ்ப்படியாமங்கிற பாவத்தை ஏவாள் செஞ்சதால் அவங்க கண்கள் திறக்கப்பட்டு, அந்த கண்கள் திறக்கப்பட்டதால் மனித குலத்துக்கே மரணமும் சாபமும் நரகமும் தண்டனையாக வந்து சேர்றத நாம் அடுத்தடுத்த வசனங்களில் வாசிக்க முடியும். இப்போது ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டதால் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே கிடைச்சது மரணம், சாபம், நரகம், அதன் மூலமாக தண்டனை. சரி, 2வது சம்பவம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் அந்த குருடனுக்கு கண் பார்வை கொடுக்குறப்ப அவனுக்கு மாம்சபூர்வமான உலகத்தின் நன்மைகளை தேவன் எல்லாருக்கும் தடை செய்யப்பட்ட காரியங்களிலிருந்து விடுவிச்சு ஒரு விடுதலையை கொடுக்கறத நாம் அந்த சம்பவத்திலேருந்து அறியலாம். எல்லா மனுஷனுக்கும் நிறைய விலங்குகள் இருக்குது, நிறைய அடிமைத்தலை இருக்குது. அப்போது மாம்சத்தில் உள்ள அடிமைத்தலைகளை தேவன் எல்லா மனுஷனுக்கும் உடைச்சி விடுறத நாம் இந்த சம்பவத்து மூலமாக புரிஞ்சுக்கலாம். 3வது சம்பவம், எம்மாவு ஊருக்கு போகிற அந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கண்கள் திறக்கிறத நாம் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். சரி, அதில் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தா, அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துடுறாரு. எழுந்த பிறகு அவர் அங்கங்கே 40 நாள் அளவும் தன்னுடைய சீஷர்களுக்கும் தான் கூட இருந்த மற்ற நபர்களுக்கும் அவர் அங்கங்கே காட்சி கொடுக்குறார், தரிசனம் ஆகுறாரு, பேசுகிறார்.
அப்படி எம்மாவுங்கிற ஒரு ஊருக்கு இயேசு கிறிஸ்துவானவருடைய 2 சீஷர்கள் போகிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவானவரும் கூடயே போகிறாரு. ஆனால் வர்றது இயேசு கிறிஸ்துவானவர் தான்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் டவுட்டாக இருக்குது. அவங்க கூடயே பேசிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் போயிட்டுருக்கப்ப அந்த ஊர் கிட்டத்தட்ட போகிறப்ப அந்த ஊர் 2 ரோடாக பிரிகிற இடத்துல இவங்க போகிற வழி இல்லாமல் இன்னொரு வழியில் போகிற மாதிரி காட்டுறாரு. உடனே அவங்க எங்கள் கூட தங்கிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு அவங்க கூட தங்கிட்டு இருக்கப்ப அப்போ அப்பம் பிடுறப்ப அவங்க கண்கள் அங்கே திறக்கப்படுது. சரி, இந்த அப்பம் பிடுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கூட சபைகளில் திருவிருந்துன்னு மாதத்துக்கு ஒரு தடவை தங்களை ஆவிக்குரிய சபைகள்னு சொல்லிக்கிற சபைகளில் திருவிருந்து கொடுக்குறாங்க. ரோமன் கத்தோலிக்க சபையில் அவங்க தினந்தோறும் கொடுப்பாங்க. தினந்தோறும் இல்லை, அவங்க திருப்பலிக்கு திருப்பலி அவங்க கொடுப்பாங்க. சில சபைகளில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, சிபிஎம் மாதிரி சபைகளில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இன்னும் சில சபைகளில் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துகிட்டு இதை சாப்பிட உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் மறுபடியும் அங்கே வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது இந்த இடத்துல அப்பம் பிட்குதல்னா என்ன அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோன்னா, வேதத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா, அப்பம் பிட்டுதல் நம்ம ரட்சிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த சரீரம் அடிக்கப்பட்டது, பீத்து எரியப்பட்டது, கிழித்து எரியப்பட்டது. அந்த சரீரம் கிழித்து எரியப்பட்டதன் மூலமாக தான் நாம் பிதாவாகிய தேவனை அவருடைய கிருபாசனத்து அண்டி சேருகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த சத்தியத்தை உணர்த்துகிற காரியத்தை தான் அப்பம் பிட்குதல் மூலமாக நாம் தொடர்ந்து செய்கிறோம். இதை ஒரு சபை மாத்திரம் வாரந்தோறும் அப்பம் பிட்கிற காரியத்தை செய்வாங்க. அது கிறிஸ்துவின் சபை. அவங்க அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி வாரத்தின் முதல் நாள் தோறும் அவங்க அப்பம் பிடுவாங்க. இப்போது இந்த அப்பம் பிட்குதல் மூலமாக நமக்கு ரட்சிப்பு நிச்சயமாக இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய சரீரத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்ம பாவ மன்னிப்பு நமக்கு வந்தது அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுதான் நிஜம். அப்போது இந்த 3 சம்பவங்களில் முதல் சம்பவம் ஆதாம் ஏவாள் கண்கள் திறந்ததால் மனுஷ ஜாதிக்கே மனுஷ குலத்துக்கே சாபம், மரணம், தண்டனை, நரகம் இதெல்லாம் வந்தது. 2வது சம்பவம் வாசிக்கிறப்ப ஒரு சராசரி மனுஷனுக்கு பூமிக்குரிய அடிமைத்தலையிலிருந்து, பூமிக்குரிய கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலையை தேவன் கொடுக்குறாருங்கிற சத்தியத்தை உணர முடியும். 3வது இந்த எம்மாவு சீஷர்களுக்கு கண்கள் திறக்கப்படுவது மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய சரீரம் நமக்காக பிட்டு கொடுக்கப்பட்டது, பீத்து எரியப்பட்டது. அதன் மூலமாக நாம் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இந்த 3 வேத வசன பகுதிகள்லேயும் நாம் ஒன்றா புரிஞ்சுருக்கோம். அப்போது உண்மையிலேயே நாம் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் வேதத்தின் பார்வை கொண்டு ஆராய்வோம். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.